ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய் சங்கீதா வழக்கு விசாரணைக்கு வருது விவாகரத்துக்காக. அண்ட் இதில் என்ன மாதிரி முடிவு ஏற்பட போகுது, என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ரசிகர்களும் தொண்டர்களும் செம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அண்டு விஜய் அவர்கள் நேரில் ஆஜராக முடியாது அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா இப்போ சட்டப்பேரவையில் இருக்காரு. அங்கே செம்மையான ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் ரசிகர்களை இப்போ முழு நேரம் சட்டப்பேரவை பேச்சை பார்க்க வைக்கிறாங்க. அண்ட் அதில் ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட ஸ்பீச்சுகள் அப்படின்னு விஜய் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை எப்ப முடியும், என்ன மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில சங்கீதா அவர்கள் என்ன மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க சுத்து வட்டாரத்துல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. சங்கீதா அவர்கள் திரும்ப சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இவ்வளவு நாள் இல்லாத பேச்சுவார்த்தை நேற்று நடக்குது, இதுக்கு முன்னாடி நடக்குது, இதுக்கு முன்னாடியே என்கிட்ட பேசலாமே, யாரும் என்கிட்ட பேச வரல அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்களாம். அண்ட் இந்த வழக்கை சீக்கிரமே முடிக்கணும். அண்ட் விவாகரத்துன்றது ஒரு மிகப்பெரிய தீர்வே இல்லை, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். விஜய் அவர்கள் இப்ப முதலமைச்சர் ஆகிட்டாரு. அண்ட் அவரோட பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய களங்கமா ஏற்படும். நீங்க சேர்ந்து வாழ்ந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. உங்களோட மகன் அண்ட் மகள் இவங்களோட வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களா, அவங்களோட ஃபியூச்சர் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுமே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே விடாபுடியா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி மலைப்பேச்சு யூடியூப் சேனல்ல இதை பத்தியே ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணமே இல்லை, ஏன்னா பல வருஷம் கஷ்டப்பட்டுட்டாரு, இனிமே அவரு சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணத்துல அவர் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணையில என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.